இந்த ஆபரேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கொரியர் பார்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை வந்து நாம கிளைண்ட் கிட்ட எடுத்துட்டு போறோம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் சோர்ஸ் கோட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இவன் பில்ட் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் 2 பேர் இருப்பாங்க. இவன் யாருன்னா வந்து ரிலீஸ் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க. இவன் யாருன்னா வந்து ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டுங்க. ஸோ சர்வர், எந்த சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணுறதுங்க. இப்போ பார்க்குறது ரிலீஸ் ஆட்டோமேஷன். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். CI கண்டினியூஸ் இன்டகிரேஷன், CD கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்தோட பயங்கரமான ட்ரெண்டிங் அதுதாங்க. என்னதான் விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு கோடு இருக்குங்க. அந்த கோடை வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கோடு மாறுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா வந்து அதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கு, அது எப்படி நடக்குதுன்றது டீட்டெயிலாக பார்க்க போறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிஎன் KaaShiv. வெல்கம் டு சேனல். கெரியர் கேப் இருக்கு, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷருங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணா வேலைக்கு போக முடியுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்பாங்க. இந்த பக்கம் வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற சின்ன சின்ன ஐடியாஸ் தாங்க. தயவு செஞ்சு நேர்மையா போக முடியும். உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் வந்து ஒரு கொரியர் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கொரியர் ஆஃபீஸில் எப்படிலாம் வந்து நான் வந்து என்னோடய பார்சலாக அனுப்புறதுன்னு ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணுவேங்க. பிளான் பண்ணி முடித்த உடனே அதுக்கு சரியான ஆட்களை வந்து அலோகேட் பண்ணி அதுக்கான பில்லெல்லாம் போட சொல்லுவேன். அடுத்த லெவலில் வந்து அது எல்லாத்தையுமே வந்து பண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்தெந்த ஏரியான்னு சூஸ் பண்ணி அடுத்தது நான் பண்டில் பண்ண ஆரம்பிப்பேங்க, பில்டு பண்ண ஆரம்பிப்பேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிவிடுவேங்க. ஸோ இதே வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கோட் நீ என்ன பண்ண போகிறன்னு பிளான் பண்ணி அந்த கோடை நீ எழுதிட்ட, அதை அப்படியே பில்ட் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸாவோ MSIயோ கன்வெர்ட் பண்ணி அது ஒழுங்காக வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம சொல்லுவோங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஆப்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கொரியர் பார்சல் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை வந்து நாம் கிளைண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். கிளைண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சரியாக பார்சல் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டுங்க. இதுதான் ஆப்ரேஷன்ஸுங்க. ஒரு கோட் நம்மகிட்ட இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு நாம் அந்த கோடை ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ண பின்னாடி வந்து அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டிப்ளாய் பண்ணிடுறோம். இதான்பா கோடு அப்படின்னு அதை டிப்ளாய் பண்ணுறோம் கிளைண்ட்டோட மெஷினில். டிப்ளாய் பண்ண பின்னாடி வந்து கிளைண்ட் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பான். சரியாக தான் வேலை செய்ய தான் நம்ம மானிட்டர் பண்ணுறோங்க. ஸோ இந்த டெவ் அண்ட் ஆப்ஸ் இது எல்லாமே வந்து மெர்ஜா ஒரு ப்ரொஃபஷன் உருவானா அவன் தான் அந்த DevOps இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் இன்டகிரேஷனில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் சோர்ஸ் கோட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இவன் பில்ட் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் 2 பேர் இருப்பாங்க. சோர்ஸ் கோட் கண்ட்ரோல் இவன் என்ன பண்ணுவானா வந்து வெவ்வேறு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இந்த டெவலப்பர்ஸோடைய எல்லா கோடையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ற ஒரு தான் சோர்ஸ் கோட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா வந்து GitHub தான் வந்து மெயினா சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ் கோட் கண்ட்ரோலுங்க. ரெண்டாவதா இருக்கிறதா வந்து பில்ட் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன். இந்த கோடெல்லாம் கிடைச்சிருச்சுங்க, அந்த கோடெல்லாம் எடுத்து பில்டு பண்ணி அவங்களுக்கு தரணும் கிளைண்ட்டுங்க. பில்ட் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன்ல இருக்கிற டூல்ஸ் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ். ஸோ ரெண்டாவது செலினியம் டெஸ்டிங்காக பயன்படுத்தும், டாக்கர் டிப்ளாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும், மேவன் பில்டுக்காக பயன்படுத்தும். ஸோ இந்த 4 முக்கியமான டூல்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ஜென்கின்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டூலுங்க. இவன் பில்டும் பண்ணி டெஸ்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கவங்க தான் ஜென்கின்ஸ். CICDயோட ரெண்டாவது பாடம் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருப்பாங்க. இவன் யாருன்னா வந்து ரிலீஸ் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க. இவன் யாருன்னா வந்து ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டுங்க. ஸோ சர்வர், எந்த சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணுறதுங்க. இப்போ பார்க்குறது ரிலீஸ் ஆட்டோமேஷன். ரிலீஸ் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா இதில் 2 பெரிய டூல் இருக்குங்க. ஒன்று டாக்கருங்க, இன்னொன்று வந்து நெக்ஸஸ்ங்க. இந்த 2 டூலை வச்சு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு கோடு கிடைச்சிருச்சுங்க, அதை நான் கிளைண்ட் கிட்ட ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டாக்கர் மாதிரி டூல்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாங்க.
ஓகேவா? அடுத்ததா ஆபரேஷன்ஸ்ல ரெண்டாவதா பார்க்கறது என்னன்னா வந்து டிப்ளாய் இன் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஆர் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்டுங்க. அதாவது எந்த மாதிரி சர்வரில் கொண்டு போய் நீ டிப்ளாய் பண்ண போற? அமேசான் கிளவுட்ல டிப்ளாய் பண்ண போறியா, இல்லை வந்து கூகுள் கிளவுட்ல டிப்ளாய் பண்ண போறியா, விர்ச்சுவல் சர்வரில் டிப்ளாய் பண்ணுறியா, இல்லை ஒரு தனியாக ஒரு டெடிகேட்டட் சர்வரில் டிப்ளாய் பண்ண போறியா, இல்லை அமேசான் வெப் சர்வீஸ் சர்வரில் டிப்ளாய் பண்ண போற? நீ எதில் டிப்ளாய் பண்ண போற அப்படின்னு முடிவு பண்ணுறது டிப்ளாய்மெண்ட்டுங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. நான் கோடை வந்து ரெடி பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன், அண்ட் இங்கே வந்து அந்த கோடை வந்து ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்குது, அதை டிப்ளாய் பண்ணிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவங்க தான் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷனில் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்குறது தான் வந்து இந்த CICD யூசிங் DevOps டூல்ஸுங்க. அண்ணா எனக்கு ஒரு ட்ரீம் ஜாப் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க, வெளிநாட்டுக்கு போனால் நிறைய சேலரி வாங்கணும், எனக்கு நான் ஐடியில் இருக்கேன், கெரியர் கேப் இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியுமான்னு யாராவது நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் நினச்சா பண்ண முடியாது எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையோட போராடுங்க, அண்ணன் நான் இருக்கேன், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.